श्रीमते श्रीवराहमहादेशिकाय नमः। श्रीमते रङ्गरामानुजमहादेशिकाय नमः। श्रीमते वेदान्तरामानुजमहादेशिकाय नमः। श्रीमते निगमान्तमहादेशिकाय नमः। श्रीमते भगवते भाष्यकाराय महादेशिकाय नमः। श्रीमते भगवद्भूषणमहागुरवे नमः। श्रीतरङ्गमहानन्दिनी हेमाब्जनायिका समेत श्रीदेवनाथ परब्रह्मणे नमः। श्री अलन्मेल्मंका नायिका समेत श्री श्रीनिवास परब्रह्मणे नमः। श्रीमान् वेंकटनाथार्य कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदाकृति। சீரொன்று புலிதிருவேங்கடமுடையான் பாரொன்றச் சொன்ன படமொழியுள் ஓரொன்று தானே அயமையாதோ தாரணியில் வாழ்வார்க்கு வானேரப்போம் அளவும் வாழ்வு. ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமஹ. ஆசிகால ஒரு 10-15 நாள் கழிச்சு சந்திக்கிறோம். நடுவில் சில பகவத் கைங்கரங்கள், ஆச்சார கைங்கரங்கள், அதனால சித்த விராமம் ஆயிடுத்து. க்ஷமாபணங்கள் சமர்ப்பயாமி. நேற்றைய பாசுரம் 42வது பாசுரம் அனுபவித்தோம். சுவாமி தேசிகனுடைய தேவசதகத்திலே பிராஜாபத்திய பிரகிருதி விபவம் பிரேக்ஷபர்யாய துக்கம்னு சாய்ச்சார் சுவாமி. அந்த பாசுரத்தில் சொல்லப்பட்ட விஷயமானது இந்த லோகத்திலே பிரம்ம பதவி, இந்திர பதவி இத்தியாதி பதவிகளெல்லாம் ரொம்ப பெருமையுடையதுன்னு சொல்கிறது சாஸ்திரம். ஆனால் அவையெல்லாம் துக்கங்களின் ஒரு மாற்று உருவங்களாகவே இருக்குன்னு சொல்கிறார். இந்த பதவியெல்லாம் வேண்டாமல் இந்திரலோகமாலும் பதவி வேண்டேன்னு ஆழ்வார் சொன்னவாரி நமக்கெல்லாம் சாஸ்வதமான ஒரு பயனை கொடுக்கக்கூடியதான இந்த பிறவி அறுத்து மறுபிறவி அறுத்து அழியாவானில் வைக்கமான இந்த திருமலையை நாம் அடைய ஆசைப்பட்டு அந்த திருமலையிலே ஏதேனும் ஒரு வஸ்துவாக நாம் பிறந்து அந்த தயாதேவியினுடைய கடாட்சத்தை பருக வேண்டும் என்று சுவாமி தேசிகன் சாதிச்சார். இது 42வது ஸ்லோகம். அது ஏன்னு சொன்னாக்கா, இந்த யமுனை கரையிலே ஏதாவது உருவத்தை நாம் அடைய வேண்டும் என்று இந்த நந்தன் புழக்கடை இருந்த மரங்களும் கூட முக்தி பெற்றதுன்னு சொல்கிறார். அதாவது புல்லெரும்பாதி ஒன்றென்றியே நற்பால் அயோத்தியில் வாழும் சராசரம் முற்றவும் நற்பாலுக்குத்தனன் நான்முகனார் பெற்ற நாட்டிலே இந்த சுவாமி தேசிகன், இந்த சுவாமி நம்மாழ்வாருடைய வாக்கை சுவாமி தேசிகன் கையில் எடுத்துட்டு இந்த ஸ்லோகத்திலே சாய்கிறார். இதெல்லாம் கொடுக்கக்கூடியதான் அத்புதமான க்ஷேத்திரமான திருவேங்கடத்திலே எம்பெருமான் பொன்மலமேல் ஏதேனும் ஆவேனே என்ற ரீதியிலே நாம் இருக்கும் பட்சத்திலே அவனுடைய திவ்ய கடாட்சம் நம்மேல் பட்டு நமக்கு சாஸ்வதமான நல்பதம் கிடைக்கும்னு அந்த ஸ்லோகத்திலே சாய்ச்சார். இன்றைய தினம் 43வது ஸ்லோகம் பிராப்தமானது நமக்கு. நாபி பத்மஸ்புரண சுபகா நவ்ய நீலோத்பலாபா கிரீடா சைலம் கமபி கருணே ஷிண்வதி வெங்கடாக்கியம் சீதா நித்யம் பிரசதனவதி சத்ததானவாக்கியா திவ்யா காச்சித்யதி மகதி தீர்கிகா தாவகீனா. அற்புதமான ஒரு ஸ்லோகம் கொடுத்திருக்க சுவாமி தேசிகன். ஸ்ரத்தானாவகாஹயா அவகாஹ்யா. ஸ்ரத்தை உள்ளவர்கள் என்ன பண்ணுவோம், அவர்களாலே அனுபவித்து நீராடக்கூடிய விஷயமாக இந்த நடவாபியான எம்பெருமான் இருக்கான்னு சொல்கிறார் அந்த இடத்துல. அப்படிப்பட்ட அவனுடைய ரூபமானது இருக்குன்னு சொல்ல சாய்ச்சாரு சுவாமி தேசிகன். நாபி பத்மஸ்புரண, மலர்ந்த தாமரை பூவினாலே அழகானதும் ரொம்ப நூதனமான நீலோத்பல புஷ்பத்தினுடைய காந்தியை உடையதுமாயும், அப்படி காந்தி மட்டும் இருந்தால் போராது, அழகு மட்டும் இருந்தால் போராது, ஒரு குளிர்ச்சியும் வேணும் அப்படின்னு சொல்கிறார்.
குளிர்ச்சி மட்டும் போதுமான இல்லை, ஒரு தெளிவு வேணும். அந்த தெளிவையும் தடாகத்தில் தெளிந்த நீரோடையாகவும் அது என்றும் பெற்றதும்னா நித்தியம்னு பதம் போட்டிருக்கார் சுவாமி. சீதா நித்தியம் பிரசதனவதி சத்ததானாவதாக்கியான்னு சொன்னார். இந்த குளிர்ச்சியானது நித்தியம் நித்தியம் இருக்கு. ஸ்ரத்தையோடே அமிழ்ந்து நீராடக்கூடியவர்கள் அவா ஏற்றுக்கொண்டதும் அவளுக்கு ஏற்றமுடையதாயும் திவ்யமானதுமான ரொம்ப பிருகத்தானதுமான ஒரு நடவாபி. சில பேர் நடவாப்பின்னா சில நடவாப்பி அப்படின்னு சொல்கிறா. அப்பேற்பட்டதான ஒரு விளையாட்டு திடலாய் ஒரு நீர்நிலையாய் இந்த திருவேங்கடமலையை வரித்து வெற்றியோடு விளங்குகிறதுன்னு சொல்கிறார். இந்த தயாதேவியானவள் இந்த திருவேங்கடமுடையானை ஒரு நடவாப்பியாக உருவப்படுத்தி தயாதேவியின் நடவாப்பியாக உருவப்படுத்தி சுவாமி தேசிகன் அனுபவிக்கிறாருங்க. வஸ்துதகா என்னன்னா, இந்த வெம்பெருமானுடைய இந்த திவ்ய மங்கள விக்கிரக திருமேனியானது நடவாப்பியாக அமைந்திருக்குன்னு உள்பொருளாக நமக்கு அமையிறது. இப்பேற்பட்டதான இந்த திவ்ய மங்கள விக்கிரக நடவாப்பியானது அதற்கு சொந்தக்காரி யாருன்னு கேட்டால் நம் தயாதேவின்னு தான் சுவாமி தேசிகன் சாய்க்கிறார். இந்த நடவாப்பி எப்படி இருக்குன்னா ரொம்ப சுந்தரமாக இருக்குது, ரொம்ப அற்புதமாக இருக்குது, ரொம்ப அழகாக இருக்குது. கருணைதலம் தாமரையும் அங்கு இருக்குன்னு சொல்ல நாபி பத்மஸ்புரண சுபகா நவ்ய நீலோத்பலாபா. அப்பேற்பட்டதான நீலோத்பலம் அந்த புஷ்பத்தை உடையதும் காந்தியை உடையதுமான அந்த தாமரையும் குளிர்ச்சியாயும் தெளிவாயும் நித்தியமாயும் இருக்கு. இந்த நாபி பத்மம் என்றது பரதத்துவத்தை காட்டுறதுன்னு சொன்ன நீதோத்பலமானது என்ற விஷயமானது அந்த திவ்ய மங்கள திருமேனி பொலிவை நமக்கு காட்டி கொடுக்குதுன்னு மங்களாசாசனம். கிரீட்டாசைலம் எதுன்னா அதுவா இந்த நடவாப்பி இடம்பெற்றது. கிரீஷ்மே தடாகவ்ய சீத மனு பிரவிஷ்டான்னு சுவாமி தேசிகன் தெய்வநாயக பஞ்சாகத்தில் சாய்கிறார். ரொம்ப ரமணீயம் பிரசன்னாம்பூம் அப்படின்னு சொல்கிறாத்த. எப்படின்னா இந்த நடவாப்பியான எம்பெருமான் மெய்யற்கே மையனாகம் விதியிலா என்னை போல பொய்யற்கே பொய்யனாகும் புட்கொடு உடையகோமான் என்ற ரீதியிலே இவன் எப்போதும் அடியவர்க்கு மெய்யனாயிருக்கான், ஒரு போக்கிய வஸ்துவாயிருக்கான், ஒரு திவ்யமான வஸ்துவா. திவ்யா காஜித் ஜயதி மகதி தீர்க்கா தாவகீனா அப்படின்னு சாய்கிறார். ஒரு திவ்யமான வஸ்துவாயிருக்கான், எங்கும் காண்டர் கரியனாயிருக்கான். இது விஷயம்லாம் எங்களுக்கு நம்முடைய குளிரு வேங்கடத்தில் இருக்கிறதுனால இங்கே கோவிந்தன் குணம் பாடப்படுகிறது. இப்பேற்பட்டதான இந்த திருவேங்கட சுனை ஒரு நடவாப்பியாக எம்பெருமானே திருவேங்கடமுடையான இருக்கான். அந்த நடவாப்பியானது சாட்சாத்தான தயாதேவிக்கு மட்டும் சாஸ்வதமான வஸ்துவாக இருக்கு. அவள் விளையாடும் இடமாக, அவள் பறந்து விளையாடும் இடமாக அவன் திருமேனி சௌந்தர்யம் இருக்கு. அதான் திருவேங்கட சுனைன்னு சொல்கிறா. அது கோனேரி அப்படின்னு சொல்கிறா அந்த ஏரிக்கு பேர். அதாவது இது எப்படி இருக்குன்னா நீண்டதுமாயும் மிக ஆழமாயும் ரொம்ப அகன்றும்னா என்ன அர்த்தம், அகலமாக இருக்குன்னு அர்த்தம். இந்த லீலா விபூதியிலே லீலைக்காக அமைந்ததுமான இந்த கிரீடா சைலத்திலே உள்ளது. கிரீடா சைலம்னா மலைன்னு சொல்கிறோம். இந்த கிரீடம் விளையாட்டுக்குண்டான மலை எங்கே இருக்குன்னா இந்த திருவேங்கட மலையே அவனையே மலையே திருவுடம்பு என்ற ரீதியிலே அவனே விளையாடும் இடமாகவும் நடவாப்பியாகவும் உள்ளான். இப்படிப்பட்ட நடவாப்பியை யார் ஆதரிக்கிறார்கள்னு சொன்னால் ஸ்ரத்தையுள்ளவர்களாலேயே அனுபவித்து நீராட அமைந்ததாக இந்த நடவாப்பியான எம்பெருமான் இருக்கான் அப்படின்னு சுவாமி தேசிகன் இந்த ஸ்லோகத்திலே ரொம்ப அற்புதமாக சாய்க்கிற. நாபி பத்மஸ்புரண சுபகா நவ்ய நீலோத்பலாபா
क्रीडाशैलं कमपि करुणे गृह्णवती वेङ्कटाख्यां सीता नित्यं पसतनवती श्रद्ददानावहाह्या दिव्या काचिद्धयति महती दीर्घिका तावकीना இவையெல்லாம் ஸ்ரத்தை உள்ளவர்கள் எப்பொழுதும் அவனை தியானித்து நீராடும்படியான ஒரு திவ்ய மங்கள விக்கிரகமான இந்த நடவாபி அமைஞ்சிருக்கு. இந்த நடவாபிக்கு சொந்தக்காரி யார்னா நம்முடைய தயாதேவி அப்படின்னு சுவாமி தேசிகன் இந்த ஸ்லோகத்தில் ரொம்ப அற்புதமாக காட்ட. கீழ்ப்பதத்தில் எப்பேற்பட்ட பதவியும் துச்சம் துக்கம் நிறைந்தது சாஸ்வதமானது திருவேங்கடமலை, அதை ஆசிரியிச்சா நமக்கு அந்தவிலா பேருமமான வைகுண்டம் கிடைக்கும்னு சொல்லி இந்த பாசுரத்திலே நமக்கெல்லாம் ரொம்ப குளிர்ச்சியான தன் அறிவு வேங்கடமாயும் குளிரறிவு வேங்கடமாயும் உள்ள அந்த திருவேங்கடமுடையானுடைய ஸ்தலம் வாசஸ்தலம் அவனே இந்த தயாதேவிக்கு ஒரு நடவாபியாக இருக்கான். இந்த நடவாபியிலே ஸ்ரத்த உள்ளவர்கள் எம்பெருமான் அறிஞ்ச ஞானிகள் எல்லாம் குளிர்ந்து நீராடுறா அப்படின்னு சுவாமி தேசிகன் ஒரு அத்புதமான ஒரு விஷயத்தை இந்த ஸ்லோகத்தில் சாய்ச்சு நமக்கு அனுகிரகம் பண்றடியன். கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ.